பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் தேவன் கொடுத்த செய்தியை குறித்து நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு தேவ நீதி. இந்த தலைப்பில் இருந்து சில வசனங்களை கூட நம்ம இன்றைக்கு பார்க்கலாம். ரோமர் 1வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். ரோமர் 1:17. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று இதில் பேதத்தில் எழுதியிருக்கிறது. விசுவாசிக்கும் பொழுது ஒரு மனுஷன் தேவனை விசுவாசித்தால் அவன் இந்த பூமியிலே பிழைப்பான். இங்கே மாத்திரமல்ல, அவனுக்கு நித்தியமான வாழ்வு பரலோகத்தில் உண்டாயிருக்கிறது. அதை தான் குறித்து இங்கே இந்த வசனத்திலே தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷத்தை சொல்லி தான் இன்றைக்கு நம்மளெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மேய்ப்பர்களுக்கு மத்தியில் ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. இதோ தேவகுமாரன் பிறந்திருக்கிறார், பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இதுதான் சுவிசேஷம். தேவன் கிறிஸ்துவாக இந்த பூமியிலே பிறந்தார் என்பது சுவிசேஷம். நமக்காக மரித்தார், நம்மளுடைய பாவங்களை தூக்கி சுமந்தார் என்று ஒரு மனுஷனுக்கு அறிவிக்கும் பொழுது அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுகிறான். இந்த சுவிசேஷம் அந்த மனுஷனை வழிநடத்துகிறது. இதுதான் ரட்சிப்பு. சரியா? அப்போ தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம், அவர்தான் வார்த்தை. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்திலே பிறக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. அது கிருபையினால் உண்டானது, நம்மளுடைய நீதி நிமித்தமாக அல்ல. நியாயப்பிரமாணத்துக்கும் தேவ நீதிக்கும் வித்தியாசம் உண்டு. நியாயப்பிரமாணம் தேவன் கொடுக்கப்பட்ட கட்டளைகள், நியமங்கள், தேவனுடைய வார்த்தை. இது நியாயப்பிரமாணம். தேவ நீதி வேற, நியாயப்பிரமாணம் வேற. நியாயப்பிரமாணம் தேவன் கொடுத்த கட்டளைகளை மீறாமல் இருப்பது நியாயப்பிரமாணம். தேவ நீதி என்பது அவரை விசுவாசிப்பது. யாரை? தேவனை விசுவாசிப்பது தேவனுடைய நீதி. அடுத்த வசனம் வாசிங்க. ரோமர் 17லேருந்து 18-19 அப்படியே வாசிங்க தொடர்ச்சியாக. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. யாரும் தேவனுடைய வசனத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. தேவ வசனத்தை அடைத்து வைப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. தேவனுடைய வசனத்தை ஒருவன் அடக்கி வைத்தால் அவன் மேல் தேவ கோபாக்கினை வானத்திலிருந்து வருமா. எவ்வளோ பயங்கரமாக சொல்கிறார் பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கு சுவிசேஷம் சொல்லாதபடிக்கு அநேக இடங்களில் தடை வருவதற்கு காரணம் என்னன்னா, தடையாக இருக்கிறாங்க மக்கள். ஒரு தேசம், ஒரு ஊர் அழியுது, ஒரு வெள்ளத்தில் அழிந்து போகிறது, ஒரு அக்னினால் அழியுது. காட்டுத்தீலாம் பற்றி எரியுறது பார்த்துருக்கீங்க. இப்போ போன வருடத்தில் நினைக்கிறேன், எவ்வளோ ஒரு பெரிய தீ, லாஸ் ஏஞ்சல்ஸ், எவ்வளோ பெரிய காட்டுத்தீ வந்து மக்களை அழித்தது. அங்கே பயங்கரமான ஒரு, எப்படின்னா அந்த ஊர் பெரிய ரிச் ஃபேமிலி வாழ்கிற இடம், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் வாழ்கிற இடம். ஏன்னா
எல்லா ஹாலிவுட் நடிகர்களும் தங்கி இருக்கிற இடம் எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்கள். அந்த இடம், அந்த காட்டி தீ எரிவதற்கு முன்பாக ஒரு நடிகை அறிக்கையிடுறா, என்னன்னா, தேவன்லாம் இல்லை சும்மா, தேவன்லாம் இல்லை சும்மா, நாங்கள் தான் இந்த ஊரையே என்ன செய்கிறோம், செழிப்பாக உண்டாக்குறோம் அப்படின்னு என்னைக்கு அந்த அம்மா சொல்லிச்சோ, நடிகை சொன்ன அன்னைக்கு உண்டான தீ ஊர் முழுவதும் பரவி அக்கினினால் இறைக்கப்பட்டது. எந்த ஒரு ஊரும் தேவன் கோபாக்கினையினாலே, வெள்ளத்தினாலே, அக்கினினாலே எரியுதுன்னா அதுக்கு முன்பாக தேவனுக்குடைய வார்த்தைக்கு விரோதமாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அப்போ அதுதான் தேவன் வானத்திலிருந்து கோபாக்கினியை வெளிப்படுத்துகிறார். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். வசனத்தை சொல்வதற்கு நம்ம என்ன செய்யணும், யாரும் தடை சொல்லக்கூடாது. நீ ஏன் போய் சொல்கிற, நீங்கள் ஆராதனைக்கு போகக்கூடாது. இப்போ நிறையா பேர் கேட்டிருக்கோம், தடை பண்ணுறது இருக்கா இல்லையா? இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் ஜமான்னு ஓடிக்கிட்டு இருக்க, குடும்பத்தை எப்போ பார்க்குறது? சரி, பார்க்கலாம், அதுக்குன்னு குடும்பத்தையும் விட்டுறக்கூடாது. ஆமாம், ரெண்டையுமே செய்யணும். சாட்சி கெட்டு போகுது. அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதையும் செய்யணும், அதையும் செய்யும். நான் என்ன சொல்கிறேன்னா, முதலாவது குடும்பம்தான், அப்புறம் தான் தேவனுடைய காரியங்கள். மனைவி பலவீனமான பாண்டம், சரியா? பேதுரு அதான் சொல்கிறார், மனைவியானவள் பலவீனம் உள்ள பாண்டம் ஆகையால் வேகத்தோடு நடந்து கொள்ளுங்க. யாரை பார்த்து சொல்கிறாரு? புருஷரை பார்த்து சொல்கிறார். அப்போ புருஷர்கள் ஞானமாக நடந்துக்கணும். நானும் என் ஒய்ஃபு பிள்ளைகளை விட்டுட்டு எங்கேயுமே போக மாட்டேன். அப்படியே ஒரு நாள் போனாலும் 100 ஃபோன் வரும் அவகிட்டேருந்து. அப்பா சாப்பிட்டீங்களாப்பா, மாத்திரை போட்டிங்களாப்பா, என்ன செய்றீங்கப்பா, வந்துக்கிட்டே இருக்கும் ஃபோன் கால். சரியா? போக மாட்டேன். ஏன்னா நம்ம குடும்பம் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு, ஊழியத்தை கொடுத்துருக்குறாரு. நம்ம ஊழியம் செய்யணும், நம்ம ஜெபம் பண்ணணும், நேரம் கிடைக்கிறப்ப ஜெபம் பண்ணணும், ஆண்டவருடைய காரியங்களும் இருக்கணும், ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருக்கணும். நான் அங்கே போய் தான் ஜெபிப்பேன், அந்த பாஸ்டர்கிட்ட தான் ஜெபிக்கணும், இங்கே 4 நாள் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு இருந்த குடும்பத்தை யார் பார்க்குறது? நம்ம ஞானமாக நடந்துக்கணும். சரியா? ஞானமாகவும் புத்தியோடு நடந்துக்கணும். சரி, ஓகே. அப்போ தேவனுடைய வசனத்தை பிரசங்கக்கூடாதபடிக்கு யார் தடை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வானத்திலிருந்து தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படும். அடுத்த வாசிங்க. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள் வெளிப்பட்டு இருக்கிறது. யாருக்குன்னா, இப்போ கேட்டிருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் தேவனை குறித்து அறியப்பட்டிருக்கீங்க. தேவனை அறிஞ்சிருக்கீங்களா இல்லையா? தேவனை நன்றாக அறிந்திருக்கிறீங்க. அது உங்களுக்கு தேவன் விசேஷமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். உங்கள் சகோதரன் கூட வெளிப்படுத்திருக்க மாட்டார், உங்கள் தாய் தகப்பனுக்கு கூட வெளிப்படுத்திருக்க மாட்டார். ஆனால் ஸ்பெஷலாக உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். அதுதான் பக்கத்து வீட்டுக்காருக்கு வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டு மாமிக்கு வெளிப்படுத்திருக்க மாட்டார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் தேவனை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதான் மகத்துவம். சரியா? அடுத்தது எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. இப்போ நீங்கள் நான் தான் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனை அறிந்த நாம அவர் என்ன கட்டளைகளை சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். போக்கு சொல்ல இடமில்லை. ஆண்டவரே, எனக்கு தெரியாது, எனக்கு இதெல்லாம் புரியாது ஆண்டவரே, யாருமே எனக்கு சொல்லித்தலையிலன்னு போக்கு சொல்ல முடியாது. சரியா? அப்போ நாம் என்ன செய்யணும்? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையை கவனமாக நாம் கையாளணும். சரியா? அதுதான் சொல்கிறாரு. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான வசனம். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான வசனம். பாருங்கள், ரோமர் எத்தனையோ தடவை படிச்சிருக்கேன், எனக்கு இப்போ தான் விளங்குது.
பாருங்கள், அடுத்தது வாசிங்க, 21 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து. பாருங்க, ஒரு விஷயம், நமக்கு தான் தேவனை குறித்து வெளிப்படுத்திருக்கிறாரு. நம்ம தேவனுடைய ஆராதனைக்கு போகலைன்னா என்ன எப்படி இருக்கும்? தேவனை மகிமைப்படுத்தலைன்னா எப்படி இருக்கும்? வேதத்தை வாசிக்கலைன்னா எப்படி இருக்கும்? எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அப்போ தேவன் எவ்வளோ துக்கப்படுவார். நான் என் பிள்ளைக்கு என்ன நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன், எவ்வளோ மகத்துவமான காரியங்களை சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி என் பிள்ளை என்ன சொன்னால் அசட்டை பண்ணுறான், மதிக்க மாட்டான், என்னையை ஸ்தோத்தரிக்க மாட்டேங்கிறான், துதிக்க மாட்டேங்கிறான், ஒரு ஜெபம் வச்சா போக மாட்டேங்கிறான், ஆராதனைக்கு செய்ய மாட்டேங்கிறான். இப்படி தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. நான்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, இப்போவும் சரி, எப்போவுமே தேவன் மேலே ஒரு எப்படின்னா அசாதாரணமான ஒரு வைராக்கியம் உண்டு. எப்போ மீட்டிங் வச்சாலும் போயிடுவேன், எங்கே மீட்டிங் வச்சாலும் போயிடுவேன். சில இடங்களில் ஆண்டவர் சொல்லுவார், உன் வேலையை நீ பாரு, நீ ஜெபம் பண்ணுன்பார், அதை நான் செய்வேன். சில இடங்களுக்கு நீ போ அப்படின்பார். போனால் அங்கே எனக்கு என்ன தேவையோ அங்கே வச்சுருப்பார், என்ன தேவையோ அங்கே எனக்கு வச்சிருப்பார், நான் அதை பெற்றுக்குவேன். இப்படி தான் நடக்கும். நாங்களாம் பார்த்திங்கன்னா அப்போ சாம் ஜெபதர் ஐயா வருவாங்க எங்கள் சர்ச்சுக்கு. டிசம்பர் மாதம் கடைசியில் வருவாங்க. திருச்சி ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டுவோம். நாங்கள் தான் போய் போஸ்ட் ஓட்டிகிட்டு வருவோம். தெருவா திருச்சி ஃபுல்லாக சரௌண்டிங் எங்கே இருக்கோ எல்லா இடமும் அவ்வளோ போஸ்டர் ஓட்டுவோம். நானும் வாலிபர்கள் 2-3 பேர் சேர்ந்து எல்லா இடமும் போஸ்ட் ஓட்டுவோம். ஏன்னா தேவனுடைய வேலையை நம்ம தான் செய்யணும், சரிங்களா? என்ன மீட்டிங் வச்சாலும் போயிடுவோம். அப்படி தான் இருக்கணும். நமக்கு எந்நேரமும் வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பாருங்கள், வேலை இல்லாமல் இருக்குமா? ரொம்ப பிஸியாக இருப்போம். பாருங்கள், தாவீது பெரிய ராஜா. எவ்வளோ பெரிய ராஜா? பெரிய ராஜா. இஸ்ரேல் தேசத்தில் தாவீது ஒரு பெரிய ராஜா, நல்ல ஆட்சி செய்கிறவர், அதே நேரத்தில் நல்ல யுத்தங்கள் பண்ணுறவர். எத்தனையோ யுத்தங்கள் பரவாயில்ல பார்த்துங்கன்னா 60க்கும் மேற்பட்ட யுத்தங்களை தாவீது செய்திருக்கிறார், சரியா? அப்போ நிறைய யுத்தங்களை செய்திருக்கிறார். ஆனால் சங்கீதமும் அதை அதிகமாக எழுதியிருக்கிறார். அப்போ பாருங்கள், இவ்வளோ பிஸியாக இருந்தவரே இவ்வளோ சங்கீதம் எழுதியிருக்கிறாரு. நாம் என்ன செய்கிறோம்? காலைல ஏந்திரிக்கிறோம், டீ குடிக்கிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், ஜெபம் பண்ண நேரம் இல்லை, பைபிள் படிக்க நேரம் இல்லை, ரொம்ப பிஸியாக இருக்கும். நானும் தான் சில நேரங்களில் இப்போ வேதம் வாசிக்க முடியாது. காலைல எழுந்தத உடனே கம்பெனிக்கு போனேன்னா வேலையை தான் பார்க்குற வேண்டியதாக இருக்குது. நைட்டு தூங்குகிற வரையிலும் வேலை தான். ஆனால் அந்த நேரத்துலையும் நான் 3 வேலையை ஜெபித்துருவேன். ராத்திரி குடும்ப ஜெபம், மதியான ஜெபம், காலையில் ஜெபம், தனிப்பட்ட ஜெபம், அது என்னுடைய இருக்கும். சபை மக்களுக்காக ஜெபிக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் தேவ நீதி, இதெல்லாம் செய்யக்கூடியது. எல்லாமே சர்ச்சுக்கு பிரபு பிரதர் குடும்பத்துக்காக நம்மளாம் ஜெபிக்கிறோம். உங்களுக்காக எங்களுடைய ஜெபத்தில் நாங்கள் வைக்கிறோம், தெரியுங்களா? ஜெபிக்க சிஸ்டருக்காக ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபித்து எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். அதுதான் வேலை, அதை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது தேவ நீதியாக இருக்குது. அப்போ நம்ம தேவன் யார் என்பதை அறிந்திருந்தும் அவர் எப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் ருசி பார்த்தும் தேவனை மகிமைப்படுத்தாமலும் கனப்படுத்தாமலும் அவரை துதிக்காமலும் இருந்தால் என்ன நடக்கும்? வாசிங்க, வாசித்து முடித்துருங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளாலே வீணரானார்கள். தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். அது எப்படிங்க? தங்கள் சிந்தனையினால வீணரானார்கள்னா ஆவியானவருடைய குரலை கேட்காம மனம் போல சபையில் ஆராதனை நடத்துவது. எப்படி? மனம் போல நல்லா மியூசிக் போடுப்பா, இந்த மியூசிக்கை போடு, சூப்பராக இருக்கும், எல்லாம் மக்கள் ஆர்வமாக கேட்பாங்க, போடாத அப்படின்னு. இங்கே ஆவியானவர் அமைதியாக இருப்பார். ஆவியானவர் ஒரு சபையை வழி நடத்துதான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னா நான், ஒரு சபையில் ஆவியானவர் வழி நடத்துதான் அந்த சபையிலே பாவத்தை குறித்தும் நீதியை கண்டித்தும் உலகத்தை கண்டித்தும் உணர்த்துவார். பாவத்தை குறித்து நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இது ஆவியானவருடைய பெரும் பங்கு ஒரு சபையில் இருந்தால். ஏன்? வருகிற மக்களை தேவனோடு இணைப்பதற்கு.
தேவனோடு இணைப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். இது கட்டாயம் இருக்கும். சரி, வாசித்து முடிச்சிருவோமா? வாசித்தாச்சா? உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அப்படி தன்னுடைய சுயமான ஆராதனையை செய்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஆராதனையை செய்கிறார்கள். மனம் போல ஆராதனை, அதை தேவன் விரும்புகிறது இல்லை. தேவனுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது அவர் இஷ்டப்படி ஆராதனையை நடத்துகிறார். இப்படி தான் செய்யணும்னு நம்ம அறிவில், நம்ம ஞானத்தில், நம்ம சிந்தனையில், மாம்ச கிரியையில் நம்ம செய்கிறதுனால தான் இன்றைக்கி பெரும்பாலான சபைகளில் அற்புதமே நடக்கிறதில்ல, வல்லமைகள் வெளிப்படுகிறதில்ல. ஏதோ வேதத்தை வாசிக்கிறாங்க, செய்தியை கொடுக்குறாங்க, மக்கள் போயிடுறாங்க. இன்றைக்கி சர்ச்சுக்கு போனோம், இன்றைக்கி ஓய்வு நாள், சர்ச்சுக்கு போகணும், அதனால் போனோம், வந்தேன், கறி எடுத்தேன், மீன் எடுத்தேன், வாங்கி சாப்பிட்டோம், போனோம், வந்தோம், தூங்கினோம், எழுந்திரிச்சா ஞாயிற்றுக்கிழமை ஓட்டியாச்சு. இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆராதனை நாளாக இருக்கணும். அதுதான் முக்கியம். தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஓகே, நியாயப்பிரமாணத்துக்கும் தேவ நீதிக்கும் வித்தியாசம் உண்டு. நியாயப்பிரமாணம் நம் கைகொள்ளுகிற விதம், கட்டளை. சரிங்களா? வாசிக்கலாம். ரோமர் 3வது அதிகாரம் 19 வாசிங்க. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாய பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். நியாய பிரமாணம் வாசிங்க. உட்பட்டவர்களுக்கு சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். அடுத்தது, இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாய பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. நல்லா கவனிங்க. இப்போ நியாய பிரமாணம் ஆண்டவர் கொடுத்துட்டார். இப்போ இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கா இல்லையா? இப்போ ஒரு சட்டத்தை, இப்போ இந்த ஒருத்தன் திருடுனா இந்த சட்டத்தின்படி அவனுக்கு தண்டனை இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ அந்த நியாயப்பிரமாணம், இப்போ ஒரு பொருளை திருடுனா இந்த தண்டனை இருக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. இப்போ எனக்கு அந்த சட்டம் எப்படி இருக்குன்னா, அது செத்ததாக இருக்குது, உயிர் கிடையாது. எப்படி இருக்குது? உயிர் கிடையாது. சட்டம் இருக்குது, ஆனால் அதுக்கு உயிர் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நான் ஒரு பொருளை திருடினால் அந்த சட்டம் உயிரடையுது. அந்த சட்டத்தின் மூலமாக நான் பாதிக்கப்படுகிறேன், தண்டனை அனுபவிக்கிறேன். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு மனுஷன் கொலை செய்கிறான். கொலை செஞ்சால் இந்த தப்பு இருக்குது, இந்த சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தின்படி இவன் கொலை செய்ததுனால இவனுக்கு தூக்கு தண்டனை. ஓகேவா? இவன் கொலை செய்யவில்லை, அந்த சட்டம் இவனை பாதிக்காது தானே? அதை போல தான் நியாயப்பிரமாணம், தேவனுடைய சட்டங்கள் நமக்கு கொடுத்திருந்தாலும் அதை செய்யாத வரையில் அந்த பாதிப்பு நமக்கு உண்டாகாது. அப்போ என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது அது தேவ நீதியாக இருக்குது. அப்போ நியாயப்பிரமாணம் வேறு, தேவ நீதி வேறு. புரியுதுங்களா? அடுத்தது வாசிங்க. 24 வரையும் வாசிங்க. 20 வாசித்தீங்களா? அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசமே. அப்ப ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசித்தால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தேவ நீதியாக இருக்கிறது. புரியுதுங்களா? அப்ப நியாயப்பிரமாணத்தை நான் கை கொள்ளாததுனால நான் நீதிமானு கிடையாது. நியாயப்பிரமாணம் என்னை தண்டிக்காததுனால நான் நீதிமானு கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் பொழுது தான் அது நீதியாக இருக்குது. இன்றைக்கி இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய நியாயப்பிரமாணம் இருக்குது. தேவன் கொடுத்த 10 கட்டளைகள் இருக்குது இஸ்ரேல் தேசத்தில். ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது ஏற்றுக்கொள்ளாததுனாலே அவர்களுக்கு அது நீதியாக
சொல்லப்படவில்லை. அதனால தான் இன்றைக்கி பயங்கரமாக யுத்தங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஓகே. அப்புறம் பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஓகே, இப்போ சொன்னதுதான் இங்கே வசனத்தில் இங்கே எழுதியிருக்குது. நியாய பிரமாணத்தினா யாருமே நீதிமானு கிடையாது. தேவனை ஒரு மனுஷன் விசுவாசிக்கும் பொழுது அவன் நீதிமானாக இருக்கிறான். ஆமென். பிலிப்பியர் 3:9 வாசிங்க. இதுலேயும் அழகாக அந்த நியாயப்பிரமாணத்தை பற்றி கிறிஸ்துவியை குறித்ததான சில காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 3:9. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல். நல்லா கவனிங்க. இப்போ நியாயப்பிரமாணம் இருக்குது, அது என்னுடைய சுயநீதியை என்ன செய்யாது, உடையவனாக ஆக்க முடியாது. சரிங்களா? அடுத்தது வாசிங்க. கிறிஸ்துவின் பாடுகளை அறிகிறதற்கு நான் உயிரோடு எழுந்துருவதற்கு தகுதி அடைவதற்கு எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். 11 வரையிலுமா? குப்பையுமாக எனக்கு இங்கே பவுல் சொல்லும்போது அழகாக சொல்கிறார். தேவனை குறித்து பேசுகிறாரு, கிறிஸ்துவை குறித்து பேசுகிறாரு, அவர் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறாரு. இவ்வளோ மகத்துவமான காரியங்களை எனக்கு செஞ்சதுனால இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எனக்கு குப்பையாக இருக்குன்றார். ஆமென். அதனால் நம்ம நீதியின் பாதையில் நடக்கணும், நீதியின் படி நம்ம செய்யணும், வேதத்தின்படி நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க. ஏன்னா தேவனுடைய காரியங்களை இன்னும் பொறுப்பெடுத்து செய்யுங்க. தேவனுக்காக என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க. உலகம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாக்கி கொண்டு இருக்கிறது. உலகமே ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் மனவாட்டிகள் இன்னும் ஆயத்தமாகவில்லை. யார் ஆதாயப்படுத்தி கொள்கிறார்களோ அவர்கள் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வார்கள். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, நீர் பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி. நியாயப்பிரமாணத்தை குறித்தும் தேவ நீதியை குறித்தும் எங்களுக்கு வெளிப்படுத்தினீங்க. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நீதியின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரும் அப்பா, உம்முடைய வார்த்தையின்படி வாழ கற்றுக் கொடுங்க தகப்பனே. நீ உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் உம்மை கனப்படுத்தவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உம்மை ஆராதிக்கவும் கிருபை செய்யுங்க. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.